IBC தமிழ் செய்திகள். பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம ஆகியோருக்கிடையில் ரகசிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்புவது தொடர்பிலேயே இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரிகா குமாரதுங்கவின் சார்பில் அவரால் அனுப்பப்பட்ட சிறப்பு பிரதிநிதியொருவரே சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. குமார வெல்கமவின் நிலைப்பாடு என்னவாக உள்ளது என்பதை அறியும் நோக்கிலேயே தான் நேரில் களமிறங்காது தனது பிரதிநிதியொருவரை சந்திரிகா அனுப்பியுள்ளதாகவும் கொழும்பு அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகள் பாரிய கூட்டணி அமைத்து எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுதந்திர கட்சியை பாதுகாக்கும் நோக்கில் அந்த கட்சியை சேர்ந்த சிலரை இணைத்துக் கொண்டு சந்திரிகா குமாரதுங்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இதனிடையே சுதந்திர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இவ்வாறான நிலையில் குறித்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு மஹிந்த மைத்ரி தரப்பினருக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது.